என்ன ஒரு விஷயம் மாறி சொல்லு. என்ன கராப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் லேட்டா நல்லா பண்றானுங்க. ஸ்போர்ட்ஸ் லேட்டா என்னன்னா வாயில போத்தாம அடிக்காத. இந்த இடத்துல இது நந்திருக்கு நீ ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லு. இது நான் பார்த்தேன், இது கண்டதுல நான் பார்த்தேன். தண்ணிக்கு நான் தவிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற கிரவுண்ட் ஒர்க் பாரு. அப்புறம் வாடி வந்து ஆக்சில் பேசு. நீ என்ன தெரியுமா ஃபேவரிசம் பண்றேன்னு பேர்ல எதுவும் மாட்டிக்கிறேன். டேட்டாஸோட வா. ஏடிஎம்கேல என்ன பண்றான்? அதெல்லாம் பண்றான். ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி தரான்ல. இல்ல எடப்பாடியிலே அதான் நடந்தது. டிவிக்கு வேட்பாளரை வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டிகளை காசு கொடுத்து லைஃப் டைம் செட்டில் அவ்வளவுதான். விஜயபாஸ்கர் பண்ணதே தப்பு. ஒரு அமைச்சர் பதவிக்காக அத்தனை பேர் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கு. அவன் அமைச்சர் பதவிக்கு போக போறான். அதுக்காக தான் அமைச்சர் பதவியில ஜெயிக்கணுமே மறுபடியும் அதே மாதிரி. செருப்பு கைட்டு அடிக்க மாட்டான்ல 21 நாள் இன்னொன்னு அதை வச்சு என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? அங்க வந்து கைட்டின்னு வரவங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ போச்சு தர மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கான். அவன் என்ன தெரியுமா பண்றான்? பக்கா பிளான். அவன் பக்கா இது பண்றான். நம்ம நினைச்சுன்னு இருக்கான் ஆதவன் பயங்கர கிரிமினல் வேலை பண்றான். அவனுக்கு எல்லாம் வாபஸ் வாங்க வச்சுட்டு இன்னைக்கு அவனுக்கு ஆப்போசிட்டா இப்ப 234 இருந்தா தானே நீ 118 கேப்ப. அந்த சைடு ஆப்போசிட்ல கம்மியாயினே வந்தா இந்த பக்கம் மெஜாரிட்டி ஆயிட்டு போய் போகுது. ஆட்டோமேட்டிக்கா வாரிய தலைவர் தரேன். மக்களே அந்த பக்கம் தான் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பானுங்க மேக்சிமம். நீ என்னதான் பண்ணாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பானுங்க. இடைத்தேர்தல் வந்தா ரொம்ப ரேர். நம்ம குக்கர் மாமா மாதிரி எப்பயாவது ஒரு ஆள் ஜெயிச்சாதான் அது 20 ரூபா வச்சு ஜெயிச்சா அந்த டைம்ல. ஃபேக் காசு 10,000 கொடுத்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேருக்கு எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்கார்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் திறமை. அதுதான் சொல்றேன். 7 ஜெயிச்சா 7 தொகுதி தலை ஜெயிச்சா 7 எங்க 6 தான். இப்போ தானே யார் இப்போ முந்தானே யாரு ஃபர்ஸ்ட் 5 இது விஜயபாஸ்கர்னா விஜயபாஸ்கர் திமுக ல ஒருத்தன் கரெக்ட்டா தாண்டி போய் தானே கேன்சல் பண்ணி பாத்தீங்க தாமிக்கு வந்துட்டானே. அவன் பேர் அவன் மாவட்ட செயலாளர்ரா. ஒருத்த எம்எல்ஏ அப்பா எம்எல்ஏ கேன்சல் பண்ணா போறா. டிஎம் எம்எல்ஏ எல்லாம் யாரும் வந்து இது ஆவலடா. அந்த இடத்துல தான் இப்போ நீங்க கேட்க போறதா சொன்னாங்க பொது வேட்பாளரா. யாரு சீமாரி. அது என்ன இடம் தெரியல. அது அம்பாசடர் முத்ராது ஆல்ரெடி ஏடிஎம்கேல இசிடி சுப்பியானோ தவிலே வந்து 2 லட்சம் ஓட்ல இவனு 1.5 லட்சம் ஓட்ல ஜெயிச்சான். திருச்சி கிழக்கு தான் இவனை ஸ்டாலின் நிக்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டு நிக்க வச்சு திருப்பி அங்கேயே வர கவுக்கணும். அதானே ஷார்ட் பாய். ஏய் நான் 4-4 தொடர்ந்து எவன் ஜெயிச்சா எவன் 4 இங்க நடக்க போற சிஸ்டம் ஒண்ணுதான். சிஸ்டம் மாத்த முடியாது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா? லாஜிக் உள்ளதான். அவனுக்கு பண்ண கெட்டது நீ பண்ணாம இருந்தாலே நான் என்ன கேக்குறேன்? இன்னைக்கு ஒருத்தனுக்கு இவனுக்கு இவ்வளவு கிரேஸ் இருக்குன்னா இதே கிரேஸ் இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேற ஒருத்தர் வரும்டா. இதே நிரந்தரம் கிடையாது. ஆமாயா உடனே எல்லாத்துக்கும் சொம்புத்திக்கு வராத. நான் சொம்புத்திக்கு வரல, நீ தான் எனக்கு பண்றது வைத்தச்சல் பண்ற. நான் வைத்தச்சல் பண்றேன். எனக்கு புரியவே இல்ல. வைத்தச்சல் பண்றேன்னா எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் நீங்கதான். ஏய் நீங்க பண்றதெல்லாம் காண்டாவது எல்லாருக்கும். அவன் பண்றது யாருக்கும் காண்டாது. அதை நீங்க தூக்கி எலிவேட் பண்றீங்க. யாரும் எலிவேட் பண்ணல. பரவாயில்ல நல்லது பண்றாங்க. எலிவேட் தான் பண்றானுங்க. இப்போ நீ என்ன சொன்ன? 10ல ஒரு விஷயம் வச்சு பண்றானே. அவ்வளவுதான். கூட வந்து ஓடுனவங்களுக்கு வாட்டர் பண்ணாங்க. இது எலிவேஷனா இல்லையா? அவன் கலாச்சா சொன்னயா? உங்க பிரச்சனை இன்னும் முடியலையா? இல்ல எலிவேட் பண்ணலன்ற எலிவேட் கவுண்டில கூப்பிடுறாங்களா? போ அங்க பாரு ஏதோ சண்டை போட்டுருக்காங்க. போங்க போ. நியூஸ்ல சொன்னானுங்க. நான் திருப்பி சொல்லி கலாச்சா வந்தேன். அதெல்லாம் பார்க்கல பக்கத்துல அதுல வேற நீ அப்படி பாத்துருந்துச்சியா? அந்த மாரத்தான் ஓடுனதுல நிறைய பேரை உள்ள அலோவ் பண்ணலன்றானுங்க. அது எது உண்மை எது பொய்னே தெரியல. அப்பன் ஆமா திமுக அலோவ் பண்ணல. போன மேட்ச் பாத்தியா? அங்க வந்தது எல்லாம் குடிக்கிட்டு பசங்க 7 திமுக அலோவ் பண்ணல. அவங்க நல்லா ஓடுவாங்கல. திமுக இருப்பானுங்க. நல்லா ஓடுவாங்க. கடைசி 5 வரைக்கும் எம்பி எல்லாம் கூப்பிடுறாங்க. சூப்பரா ஓடுவாங்க. 40 எவ்வளவு ஆச்சு? டெல்லில வந்தாரு. அது மாதிரி சட்டமன்ற வந்தாரு. கண்ணா அத பாத்திருக்கியா? ரொம்ப சூத்தச்ச பேட்ல பட்டா போயிரு. அந்த மண்டபம் தானே 3 ஓவர் போல இது ஒரே ஓவர்ல. ஆ விழுப்புரம் அந்த மாதிரி ஓட்டாது. அது விழுப்புரம் இல்ல. விழுப்புரம் நியூஸ் எங்க கத்துறாங்க பாக்குறீங்க. இப்போ பாக்கல அப்பவே பாத்துறாங்க. பின்னங்கால் பெடரில அடிக்கிற அளவுக்கு ஓட்டாரு. தப்பிச்சு ஓடுறா கைப்புள்ள அடிடு.
அடிக்கிட்டோம் ரன் நிறைய வரட்டும். அவங்க அடிக்கிறாங்க இப்பலாம். அடிக்காத மாதிரி போடுறா. அதேதான் அது சொல்லுங்க. அது தெரிஞ்சா நான் எப்படி இருக்கேன். நீ டிஃபன் வாங்கிட்டு வந்துரு போ விக்கி. 7:30 ஆயிடுச்சு. அஞ்சு பர்சன்ட் இப்பயே வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வேணாம்ல, காசு அனுப்புறேன். போட்டுறேன். டீ இருந்தா மட்டும் வாங்கிட்டு வர. என்னடா சொல்ற? டீ எல்லாம் அண்ணா வாங்கிட்டு சொல்லுது, காசு இல்லன்ற. இல்ல இங்க விக்காது முன்னாடி. சரி இந்தா வாங்கிட்டு வந்துரு டீ. ஏய் விக்கி, அண்ணா ஆச்சி கடைக்கு காசு இல்லன்ற. என்கிட்ட காசு இல்ல. என்னடா அவன் ஊழல் பண்றியா எங்ககிட்டயும்? எங்ககிட்டயும் ஊழல் பண்றியா? செலிப்ரேட் பண்றது. ஏய் 4 அடிச்சாவே போகுது. நல்லா கிரவுண்ட்ல ஆனாவே சூப்பரா போகுது. ஆள் ஒண்ணும் இல்லைங்க. அவ்வளவுதான் போறாங்க. ரொம்பலாம் ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. அன்னைக்கு நான் இல்லாதப்ப இவங்களோட தான் அதுவும் சேஸ் பண்ண வேண்டிய மேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் போலிங் போடலாம் ஒன்றும் விளையாண்ட மாதிரி ஞாபகம். அதான் இங்க இதே கிரவுண்ட் தான். ஒரு நான் ஊர்ல இருந்தப்ப கரெக்டா. ஆனா அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லா அடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விட்டுட்டோம் சேசிங்ல. ஆனா நம்ம சேசிங்கே பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும்தான் ஜெயிக்கணும். அது ஒன்று இருக்கு. நமக்கு இதுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது. எப்படியும் வாரம் பேட்டிங் அடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஏதோ ஒரு வாரம் மிஸ் ஆகுது. சேசிங்க தான் எல்லாரும் கண்டிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா தான் ஒரு 4-5 பேர் கிடைக்காது. சேசிங்க அப்படியே போன வாரம் கிடைச்சது. அவ்வளோ அடிச்சு 124 டார்கெட். வாரம் நான் அவுட் ஆயிட்டாலும் உனக்கு கிடைச்சு 7 ஓவருக்கு 73. 4 பால் முடிச்சு. நானே நட்ராஜன் அடிச்சேன். பார்த்தேன். ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டக்கு சிங்கிள் டிஜிட் தோத்துட்டோம். இன்னும் ஆடல, இன்னும் அடிக்கலாம். போடலாம். ஏய் 50 இப்படா இப்பதான் இது சிங்கிளோட. அவன் அடிச்ச மாதிரி தெரியல. அன்னைக்கு அது 25 பால் 50. எல்லா பாலும் போர் அடிச்சது. 7 4 3 6. 3 6 அடிச்சாடா. சின்ன Right 15 பால் or single. 7 4. அவ்வளவுதான். 8 4. நாலு இருந்தா சின்ன ஓடி வச்சிருக்காரு. செட்டு பால். அப்படியா? முறைகள் தெரியலையே. கொட்டுறாங்க. 4 5 6 7 8. இவங்க அவன் அப்படிதான் எல்லாம் 9 6 ஆடுறாங்களா? இல்ல 10 பேர் இருந்தாங்க. அவன் தான் துரேந்தர். 3 4 5 7 8 9 10 தான் இருக்காங்க. லெக்க பிளேயர் செக்ல இல்ல. இல்ல எஃபெக்டிவாகவும் போடல. சும்மா தூக்கி போட்டுருக்கேன். அன்னைக்கு ஒரு டீம் இப்படிதான் போட்டுருந்தாங்க. திடீர்னு மழை வந்தாங்க. இவன் 4-5 பேர் வண்டி காரணம் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்தானுங்க. வந்து கிழிச்சு விட்டானுங்க. வந்து சொருக்குன்னு ஃபர்ஸ்ட் 8 ஓவருக்கு நாங்க ஸ்கோர் எங்கேயோ வந்து நம்ம. அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டாங்க. ஐயோ இதுல வேற வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் போலயே. ஆமாம். இல்ல அந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகல. அதுக்கப்புறம் நீங்க பேசல. அப்படியா? இப்பதான் 8 நிமிஷம் தான் இல்ல நீ மியூசிக் மாத்தி விட்டுற மாட்டேன். பிஜிஎம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மாத்துறது இல்ல. நம்மளுக்கு யாரும் அப்படியே போய் அப்படியே இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கறதே 40 பேர். அந்த 40 வியூவில் 20 வியூ ஒருத்தனே பார்த்துருப்பான். அன்னைக்கு நல்லா ஆடுறாங்க. யூடியூப்ல எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சீங்க? அது பல கோடி. ஒரே ஐடியிலேயே போயிட்டு வந்தாலும் ஒரு வாட்டி. இது ஜஸ்ட் மெமரிஸ்க்காக அவ்வளோதான். இதுலாம் ஒன்றும் வராது. நீங்கள் மில்லியன்ஸில் போகணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் பாப்புலர் ஆகிடுச்சுன்னா லேக்ஸில் போனால். இப்போ நீ வீடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம் யூடியூப். இல்லை நம்ம வீடியோ போடுறது தான் இருக்குது. இந்த வீடியோலாம் ஸ்டோர் பண்ணால் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப். கரெக்டா? அப்புறம் இன்னொன்று இல்லை கம்பெனி ஃபோனு. எந்த கம்பெனி போனாலும் உனக்கு ஃபோன் கிடைச்சிருது. ஷார்ட் பாய் ஃபீல்டர் நிறுத்திட்டாங்க. பவர் பிளே முடிஞ்சது இல்லை. முடிஞ்சல. 200 வருமா? இது கம்பெனி கீழே ஆடணும். வந்துச்சா? இல்லை சின்ன நாளடி 40 எல்லாரும் அடி சொல்லுவாங்க. இல்லை அதான்
15 ஓவர் இவங்களே ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் போறவங்க அடிக்க வேண்டியது அதான் போய் அடிக்க வேண்டியதான். இப்போ 15 ஓவருமே இவங்க தானே அடிக்கிறாங்க. நான் போறேன் நிக்கிறோம். எது உனக்கு என்ன வரணுமா? பை ரஃபி பாய் போட்டு விடு. சூ ஓடி விடியா? ஏ இவனு போடுற என்ன கெயினே கிடையாது. எதுக்கு கெயின் இல்ல? ஓ உனக்கு சான்ஸ் கெயின் இல்லன்றியா? அதான் வரும். ஏய் இப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்காக போட்டு விடியா? 2 டவுனா அதான் வரும். யோ அமைதியா இருயா, நல்லா போயிட்டு இருக்குது. உன் ஃப்ரெண்டுக்காக போட்டு விடியா? யாரு யாருக்காக? யோ சும்மா இருயா, நல்லா போயிட்டு இருக்குது. 15 ஓவர் ஆட்டு. பேட்டிங் ஏய் அங்க வந்து ஓ கால் இவனுக்கே லெக் சைடு வச்சிருக்காரு. ஒரு ஹாக்ல தான் ஆடுவாரு. அப்படினால 4 மூணு பேர் லெக் கூட ஓடுறாங்க. உங்களுக்கு தெரியாது. அவருக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. ஒரு ஆள் ரிக்வெஸ்ட். ஷாட் இல்ல. இன்னும் ஒரு ஆள் ஷாட்ல இல்ல. அவன் 10 பேர் இருக்காங்க. ரஃபி 10 பேர் தான் அங்க நீ போயிட்டு பவுல் ப்ரோ பூவி சொன்ன டீம் தான். நம்மளே ஃபார்ம் பண்ணி ஓபனிங் நல்லா நீ. அவங்க தான் ஆப்போனன்ட். யோ நீ என்ன புதுசா எல்லாரும் ஏத்தி விட்டுருக்கிறியா நீ? யோ அவன் ஆடி துறந்ததையா பூவி. இந்த சண்டே டீம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதெல்லாம் என்ன ஆச்சு? அது கேளுங்க. ஆளே வர இதுல வேற இவன் சாட்டர்டே டீம்ல இருந்து சண்டே டீமுக்கு ஒவ்வொருத்தனா இழுக்க பார்த்தான். நான் சொல்லிட்டேன் அவனும் அங்க வரக்கூடாது. இன்டர்வியூ பண்ண விஜய்லாம் போலர் சண்டே டீமுக்கு வர ஏன்னா டீம் பேரை மட்டும் தானே மாத்திக்கிட்டு இருக்க நீ. விஜய 2 வாரம் 3 வாரத்துக்கு இருக்காது. அவரையும் சண்டே இழுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதை ஏன்டா சீக்கிரம் வச்சுக்கிட்டு அஜித் பாண்டியா பிடிக்காது. இது பார்த்தா 2 ஞாபகம் வந்துடும். ஒரு ஸோ அழகாக கிரவுண்ட்லேயே ஆடிட்டு இருக்காரு. நல்லா கைட் பண்ணி திரும்ப திரும்ப அதே தான் போட்டுட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றேன்? உள்ள போட்டா தள்ளிடுறாங்க, வெளியில போட்டா அடிச்சிடுறாங்க. அட்லீஸ்ட் குறையும்ல, ரன்னே குறைக்கலாம்ல அவங்க. மேஜிக்கல் டெலிவரி மாதிரி. அது விக்கெட் விக்கி எதுக்குடா இப்போ இதெல்லாம் ஏய் இல்லடா இந்த போயிடுச்சுடா. வெங்கட் பேட் ஓம் பேட்டு தானே? போன வாரம் வாங்க என் பேட் தான். ஞாபகம் இருக்கு. ஏய் இது அந்த மண்ணெல்லாம் போய் மாறி ஆயிடுச்சு. வேற மாதிரி ஏதோ போட்டு பூதி இப்போ கிழிச்சேன்னா இன்னும் நிறைய மண்ணை போகுமே. இப்போ நான் எடுத்து மண்ணை போடுவேன். இப்போ இல்ல நீ மொட்டமா பிச்சு. ஸ்டிக்கர் வாங்கி மொட்டமா பிச்சு. கரெக்ட். பை இருக்கா பெருக்கா வீட்ல உட்கார்ந்து ஓ இங்கே சும்மா நான் உட்காந்துருக்கேன். வீட்டில் உட்காந்து ஐயோ 100 வந்துச்சு. 101 அவ்வளோதான். அதுவும் 4. ஒன் சைடு மேட்ச் ஆயிடுச்சியா? ஆமா இவர் 50 போட்டாரு. ஐயோ இரியா இந்த ரெக்கார்டை வச்சு என்னது இது சீட் கோடை போட்டு வீடியோ கடை மாறுற மாதிரி இருக்கு. நீ வாய்க்கு ஒரு டோர்னமெண்ட் போட்டிங்கன்னா வந்து வாயில ஒன்றும் வேணாம் நமக்கு. இது நல்லா தான் போயிட்டு இருக்குது. வெளியே எடுத்து வரலாம்னு பாக்குறான். வாயுகுருல சண்டே டோர்னமெண்ட் இருக்கா கோதா? பாட்டி ஏற்ற மாதிரி வருவானுங்க. ரொத்லஸ் கிங்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க இருக்கு. நானும் இல்லை 2 மேட்ச் ஆடினேன் டோர்னமெண்ட் அப்படியா? வாழைக்குருவில். இப்போ புது டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிட் பாலோ ரெட் பாலோ. வாயுகுரு ஏலே பீலே அது. பி தான் போடுறாங்க. ஏ போகிறதில்ல. ஏன்னா ஏ வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் அவங்களுக்கு ஃபுல் ஆகிடுது. அதனால அவங்க எப்பவுமே ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஒயிட் கொடுத்தாரு அவரு. உங்களுக்கு எந்த கிரவுண்டு ஃபில் ஆகுது இல்லையா அங்கே தான் டோர்னமெண்ட் போடுவாங்க. கருப்பாடு தானே அது. ஏன்னா சில டீம் டோர்னமெண்ட்டுக்காகவே வருவாங்க. லீவ் பண்ணிட்டார் அதனால ஒயிட். ஒரு 5 மேட்ச் இருக்குன்னா 4 மேட்ச் பியில் போட்டு ஒரு மேட்ச் ஏல கொடுத்து டேலி பண்ணுவோம். ஆனால் நம்ம 3 மேட்ச் ஆடணும். அப்படியா? ஆனால் எல்லா மேட்ச் தோற்றோம். அது வேற இருக்குது. நானும் பாதாத்தில் தோற்றுறோம். ஏல விளையாடமா ஜெயிச்சோமா? இல்லல்ல அது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கு. ஏல தான் நிறைய ஆடி இருக்கு. ஏன் நல்லா இருக்கும். நம்ம ஏ மேட்ச்ல தான் நான் வந்து 50 அடிச்சேன். அன்னைக்கும் அதான் ஒண்ணோட அடிச்சேன். அது அன்னைக்கு இல்லை அன்னைக்கு பேட் வாங்குனனே ஃபர்ஸ்ட் இல்ல, நீ வாயுகுரு ஜெயிக்கிறதுக்கு ஏல. இல்லை அன்னைக்கு இல்லை. இன்னொரு மேட்ச் நீங்கள் வரல. அன்னைக்கு நீங்கள் வரல. அன்னைக்கு சின்ன வினோத்து கூப்பிட்றான்னு நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு மேட்ச் ஒரு மேட்ச்
நாலு விளையாண்டு வாய் கண்டிகை. டஃப் சரி, எனக்கு அந்த சண்டே டோர்னமெண்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைண்ணா பொற்கோயிலா என்கிட்ட இல்லை. இல்லையா? அப்போ யார் புக் பண்ணுறா? வாய் எடுத்துருந்தா அது வந்து பவன். ஏன் நீங்கள் பவன் புக் பண்ணுறது இல்லையா? நீங்கள் ஈஜி கிரவுண்ட் புக்கிங்லாம் அவங்க பார்த்துக்கிறேன். நான் அட்மின்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்துட்டேன். அப்படியா? நீ பிளேயர் மாதிரி அங்க இரு. எம்எஸ்டிலாம் போடல ஜி. எம்எஸ்டி அது என்னன்னா அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மேட்ச் விளையாடலாம் கிரிக்கெட் பால் இந்த கார்க்கு பால் கார்த்திக் பவிலியனுக்கும் அது கேன்சல் அங்கே எவ்வளோங்க ஃபீ எவ்வளோங்க வாங்குறாங்க? தெரிஞ்சதுனால வந்து Blood light ஆ? ஆப்போனன்ட் நம்ம புதுசா ஒரு கிரவுண்ட பிடிச்சி நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப டஃப் ஆராய்ச்சி இன்னைக்கு எம்எஸ்டி வச்சு ஏங்க அவ்வளோ உள்ள எப்படிங்க 6500 வர்றாங்க? அப்படியா? எங்க வீடு வராங்களேங்க மொத்த வாரம் வந்து இங்க வீக் டேஸ்ல மட்டும் கம்மி மோஸ்ட்லி எல்லாம் அதிகம் ஆமா ஜோன்ஸ் பொன்மார் அந்த இதை சொல்லிதான் காலம்புரம் சூப்பரா இருக்கு அங்க இயற்கையோட இயற்கையா ஆஃப்டர் லாங் டைம் நாளைக்கு சண்டே ஆட போறேன் ஒரு டீம் ஐயோ ஐயோ டக்கவுட் ஆயிருவேன். பார்ட்டி பெவிலியன்ஸ் ஒன்று தெரியுது. பார்ட்டி பெவிலியன்ஸ்லயா அது இவனா வேற இவன் கூப்பிட்டானா அது வெங்கட்டோட ஃப்ரெண்ட் அவன் இன்னொரு பேர் என்ன லோகி டீம் ஆடி இருக்கியா நீ அவன் வெளியே வந்துட்டான். வெங்கட்டா ஏன் ஏன்டா இப்படி சொல்றீங்க? நான் போய் என்ன அவ்வளவு வாட அடிக்க போறேன்? தெரியல அதை குரூப் விட்டு வெளியே வந்துட்டான். பால் தான் இருப்பேன். செம்ம ஃபிட்டா சுத்தி இருந்தாடா வெங்கட்டா அவன் பின்னாடி ஏய் இன்னொரு ரெண்டு ஓடலாம்டா இது. அது பார்ட்டி பெவிலியன் வெங்கட் கூட இருக்கான். அங்கமே ஆசிம் அவன் தானே அடிக்கணும் பாக்குறாங்க. அது இவரு ஹரி கூட எல்லாம் ஒண்ணா ஆபீஸ் வேலை செஞ்ச அந்த மாதிரி தானே அந்த பையன் தான். போன வாரம் போகிறேன் பேட்டிங் ஆடல பவுலிங்கு அங்கே போனால் பவுலிங் தான் போடுறேன் ரெகுலராக போடுறேன். அவன் போட்டு கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் வந்து நான் ஆல்மோஸ்ட் 30 ரன் தான் வேணும். சரி அப்படின்ட்டு வெங்கட்டிட்ட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏய் போங்கடா பாவீங்களா வெங்கட் வந்து அந்த ஓவர் முடியல மறந்துட்டேன். எப்படி ஒரு கேப்டன் வந்து எப்படி மறக்கணும்? கேப்டனோட வேலையே அதுதான். எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுறது தான் கேப்டனோட வேலையை. அதுக்காக தான் கேப்டன் இங்கே நம்ம இந்த ஏரியாவில் விளையாடுறவங்க எல்லாருமே கேப்டனோட வேலையை எல்லாத்துக்கும் யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் வேலையை. இல்ல மேட்ச் இப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் மறந்துட்டு ஏய் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேசிஜி இப்படி நார்மல் டீம் பார்க்குறேன்டா ஜோ நம்ம கூட ஜெயிச்சிட்டாங்க 3 வாரத்துக்கு முன்னாடி. இவங்களா பந்து எந்த நம்ம இல்லை அன்னைக்கு ஜெயிக்க வேண்டியது தோத்துட்டோம். அம்மா எப்படியா இவங்களா வேற ஸ்குவாடா இதே மைபி பிளேயர்ஸ் ஒன்று 2 மார்க் இருக்கலாம். கண்டிப்பா இவங்களோட கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 3 வாரத்துக்கு முன்னாடில இருந்திருப்பானா இவன் இன்னும் யோ அப்போ வந்து சேசிங்ல சேசிங் ஆனோம் என்னதான் இருக்கும்? அன்னைக்கு ஜெயிக்க வேண்டியதுதான். ஓப்பனிங் ஆடினாங்க, அதுக்கப்புறம் ஆடவே இல்லை யாருமே. இன்னைக்கு வந்து ஓ அந்த 10 பாலுக்கு பணம் ஒரு ரன் அந்த இல்லை 30 ரன் வித்தியாசத்துக்கு மொத்தம். ஏய் ஷாட்ரா என்னடா டேய் என்ன சிஸ்ரா இது? போச்சு டேய். பால் பலசாயிச்சு டேய் ஓடுறா. முடியல போடா உள்ள அடிச்சிட்டு இருக்காங்க அங்க யாரும் இல்லை கொஞ்சம் ஷாட் மாத்தி அடிச்சு. அவ்வளோதான் ஒரு 3 இட்லி ஒரு வடை 11 செட்டு பார்சல் 5 தானே 5 அப்புறம் 4 இட்லி இல்லை நான் வந்துடுவேன் ஒரு 8 5க்கு வந்துடுவேன். 4 இட்லி ஒரு வடை ஒரு செட்டு பார்சல் 8 5 போனா எப்படிடா இது ஓப்பன் நெட்ஸ் மாதிரி இருக்கியா மேட்ச் யோ சும்மா இருக்கியா? நம்ம ஆளுங்க இன்னைக்காவது தான் ஆடுறாங்க இப்படி எல்லாம். யோ இப்போ பாரு யோ முன்னாடி வந்து ரெகுலர்ஸ் யாரும் வர மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதே ரெகுலர்ஸ் ஆல்மோஸ்ட் 1 2 தான் மாறுது. மறந்துட்டேன் அப்போ 50 அப்பவே பேட்டப் எப்படி
இல்லை போன 4K50 பெருசா எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கானுங்க. நீ அவங்களுக்கு தான் சொல்லிட்டு ஒரு 42க்கு ஆமா ஆமா. நம்ம டீம் வேணும். இது வைபவ் சூரியம் கிட்ட நிக்க வைக்கலையா கூட குழந்தை நிக்க வைப்பாங்களே நிக்க வைக்கல நேஷனல் படம் ஏன் நிக்க வைக்கல போல. ஏய் அவனுக்கு தனியா ரூம் கொடுக்குறாங்களா இப்ப? ஆமா 16 வயசுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக தான் வைப்பாங்க. பாலியல் வன்கொடுமை ஒன்றை மாதிரி ஒருத்தர் இருந்தானா? டேய் அது கண்டிப்பா அவனை இதோ பாரு அவனுக்கு மட்டும் குழந்தை நிக்க வைக்கல. அவனே குழந்தை தானே. அதான் அதுக்கு தான். இது என்ன சம்பிரதாயம்? ஏன் குழந்தை நிக்க வைக்கிறாங்க பக்கத்துல? தெரியல ஏதோ இது ஹிஸ்டரி கேம்பெயின் அந்த ஃபுட்பாலாம் நின்றுட்டாங்களா பார்த்தா? ஃபுட்பால் எப்பயுமே கேம்பெயின் எப்பயுமே இருக்கும்டா. ஃபுட்பால்ல அந்த என்ன பாரம்பரியம் இருக்கு? இல்ல பாரம்பரியம் மோட்டிவேஷன் மாதிரி கூட ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர் பண்ணும்போது அந்த அந்த குழந்தை குழந்தைங்க. அந்த இந்த கிட்ஸ் வந்து நிக்க வைப்பாங்க. மோட்டிவேஷன் மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி நிக்க ஏய், இவன் தம்பி வேற ஆடுறானா இப்ப பயங்கரமா. வைபவ் வைப்பாங்க தம்பியா. பெரிய பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சு மூவி நெக்ஸ்ட் 13 ஹவரில் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி போயிடலாம். இன்னும் எத்தனை வருது? இங்க இருக்கு பாரு. ஓ இங்க இருக்கு 10 ஓவர் கம்ப்ளீட்டா? நீங்க ரெக்கார்டிங்க போட்டு கூப்பிட்டு நிக்காதீங்க. இல்லை அங்கே கொண்டு போய் வச்சுறேன். 9 ஹவர் தான் முடிஞ்சிருக்கு. 119. இல்லை போன வாரமே 230. இப்ப அந்த அந்த ரெக்கார்டை ஐஎஸ் 240 நம்ம அது வந்து திருவன்ல அதை 240. இப்ப மீட் பண்ண சொல்லு. நீங்க 300 வாட் அ டீம். யோ இப்போதான் என் டீமாக எல்லாத்துக்கும் ஒன்று என்கரேஜ் பண்ணி விளையாண்டுருக்குறோம். எனக்கு அது பிடிக்காது. தனித்தனியா தானே இருக்கணும். எங்க அது யாருமே யாருமே இல்ல அங்க. 6 நினைக்கிறேன். 66 நீங்க 300